கிருபை இல்லாம வாழ தெரியாதையா, நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, தாய் மறந்தாலும் நீர் மறப்பதில்லை, தந்தை வெறுத்தாலும் நீர் வெறுப்பதில்லை. காலையில் கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே, காலையிலே கிருபையும் மாலையிலே மகிமையும் தருகின்ற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே, தாய் மறந்தாலும் மறப்பதில்லையே, தன்னை வெறுத்தாலும் வெறுப்பதில்லையே. நன்றி சொல்லி துதிப்பாடி மனதார சொல்கிறோம், நீங்க எல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை எல்லாம வாழ தெரியாதையா, நீங்க எல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் தகப்பனே, இப்பொழுதும் உங்களுடைய வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம். தேவனே எங்களோடு பேசுங்க. வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு வார்த்தை ஆசீர்வாதமாகும். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் மாற்ற வேண்டிய காரியங்களை சரி செய்து கொண்டு அதன்படி நாங்கள் வாழ தேவன் கிருபை செய்கிறார். உங்களுடைய கருத்துக்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. ஆமென், ஆமென். ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல்ல நாமத்தினாலே இந்த குழுவிற்கு வந்திருக்கிற உங்களை யாவரையும் ஆண்டவராகிய இயேசு நாமத்தினால மீண்டுமாக நான் வாழ்த்தி வரவிருக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. விசேஷமாக இந்த நாளும் கூட ஆண்டோட வார்த்தையை கேட்பதற்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டதான திருமறை பகுதியானது லூக்கா 19ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 10 வசனங்களிலிருந்து நீ கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். இந்த பகுதியை நாம் வாசித்து பார்க்கும்போது ஒரு மனிதனை குறித்து நாம் பார்க்கின்றோம். யார் இந்த மனிதன்? சகேயு என்கின்ற மனிதன். ஒருவேளை சகேயை குறித்து பல நாட்கள் நாம் இந்த ஆண்டுடைய சமூகத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டிருந்திருக்கலாம். சகேயை குறித்து சிறு வயது முதல் நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கலாம். ஆனா இந்த நாளிலும் கூட சில காரியங்கள் இன்னும் ஆழமாக இந்த சகேயுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் இந்த நாளில் கற்றுக்கொண்டு நாம் இந்த நாளிலிருந்து நாம் சொல்ல போகின்றோம். வேதத்திலே நாம் பார்க்கும்போது சகேயு ஒரு முக்கியமான நபர் அல்ல, ஆனால் எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு நபர். சகேயு ஒரு முக்கியமான நபர் அல்ல, ஆனா எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதனாக அவன் காணப்படுகிறான் என்று சொல்லி பார்க்கின்றோம். லூக்கா 19ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கும்போது இந்த சகேயை குறித்து நாம் வாசிக்கின்றோம். யார் இந்த சகேயு? வேதம் சொல்லுகிறது 1ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது வாசிக்க 1ஆம் வசனம், அவர் எரிகோவில் பிரவேசித்து அதன் வழியாக நடந்து போகையில், நல்ல கவனிங்க, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வர்யமாயிருந்த சகேயு எண்ணப்பட்ட ஒரு மனுஷன். 2ஆம் வசனம் வாசிட்டீங்களா? ஓகே. அப்போ இந்த 2 வசனங்களை வாசிக்கும் போது இந்த சகேயு யார் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகிறது? ஆயக்காரருக்கு
தலைவன். ஆயக்காரன் என்றால் என்ன? the chief tax collector. இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் பார்க்கும்போது டாக்ஸ் கலெக்டர் சொல்லி இருப்பாங்கல்ல, அதே போல நாட்கள்ல ரோம சாம்ராஜ்யத்துல அங்கே ஆயக்காரருக்கு தலைவன், டாக்ஸ் கலெக்டருக்கு சீஃப், ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்தவன் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த சகையு. அவன் மிகவும் பணக்காரனாய் இருந்த ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். அப்போ இந்த சீஃப் டாக்ஸ் கலெக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவன் என்ன செய்வாங்க, டாக்ஸ் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு சார்ஜ் போடுவாங்க. என்ன செய்வாங்க, வாழ்கின்ற மனிதர்களுக்கு இன்னைக்கு பல விதமான டாக்ஸ்களை நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீ சாப்பிடுற பொருள்ல இருந்து இன்னைக்கு நாம் அனுபவிக்கின்ற ஒவ்வொரு பொருட்களும் என்ன இருக்கு, இன்னைக்கு டாக்ஸ் என்கின்ற ஒரு காரியம் இன்னைக்கு அமையப்பட்டு இருக்கிறது. அப்போ இங்க டாக்ஸ் கொடுப்பாங்க. சில நேரங்களிலே அந்த மக்கள் இந்த டாக்ஸை கட்ட முடியாத நிலைமைக்கு போய்விடுவார்கள். அப்படி போகும்போது என்ன செய்வாங்கன்னா, அங்க டாக்ஸை கட்டுவதற்கு அவங்களுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுப்பாங்க, வட்டிக்கு கொடுப்பாங்க. அப்ப அந்த பணத்தை வாங்கி அவன் என்ன செய்வான், மறுபடியும் டாக்ஸை கட்டணும். Those who are not able to pay, they gave to loan and they put interest and charge also. அவங்களுக்கு ஒரு லோன் மாதிரி கொடுத்து அவங்க இன்ட்ரெஸ்டையும் கட்டணும். அது மிகப்பெரிய, அதாவது லோன் என்பது வட்டி, அதாவது சாதாரணமானதல்ல, மிகப்பெரிய ஒரு அதிகமான இன்ட்ரெஸ்ட், அதாவது கந்து வட்டின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு இன்ட்ரெஸ்ட் போட்டு என்ன செய்வாங்க, அந்த லோனை கட்டணும். அப்படிப்பட்ட அந்த நாட்களில் நடந்து கொண்டிருந்தது. இது யார் செய்வார் என்றால் ஆயக்காரர்கள் செய்வார்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 46, 47ஆம் வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, மத்தேயு 46, மத்தேயு 5 46ஆம் வசனமும் 47ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகிப்பீர்களானா உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானா நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள். இங்க ஒரு கேள்வி சொல்லப்படுகிறது. என்ன சொல்லப்படுகின்றது? நீங்க ஆயக்காரர்கள் என்ன செய்கிறார்களோ அப்படி நாம் என்ன செய்யக்கூடாதா? செய்யக்கூடாது. என்ன செய்ய சொல்றாங்க? ஆயக்காரர் என்ன செய்வாங்க, தான் சிநேகிக்கிறவர்களை அவங்க என்ன செய்வாங்க, சிநேகிப்பார்கள். இன்னும் கொஞ்சம் ஆழமா நாம் போவோம். அதாவது அவர்கள் யாரை சிநேகிக்கிறார்களோ, யாரை அன்பு செலுத்துகிறார்களோ அவங்க மாத்திரம் என்ன செய்வாங்க, இந்த ஆயக்காரர்கள் சேவிப்பார்கள். அப்போ சராசரியான ஆயக்காரருடைய குணமே எப்படி இருந்துச்சுன்னா, ஆயக்காரருக்கு தலைவனாய் இருக்கிற சகையுடைய வாழ்க்கையில அவனுடைய குணம் எப்படிப்பட்டனாய் இருக்கும்? இந்த சகை எப்படிப்பட்டனாய் இருப்பான்? வேதம் சரித்திரம் சொல்லுங்க, சகை என்பதற்கு எபிரேயர் மொழியிலே கிளீன், பியூர், இன்னோசென்ட், அதாவது புனிதமானவன், சுத்தமானவன், நேர்மையானவன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அப்போ முதல் காரியம், இந்த சகையுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம் என்று சொல்லி பார்க்கும்போது, சகையு தன் பாராட்டக்கூடிய அன்பிலும் மற்ற நபரிடத்தில் காட்டக்கூடிய பாசத்திலும் பண்பிலும் ஒரு குறுகிய வட்டம் மாத்திரம் இருந்தது. எத்தனை பேர் புரிஞ்சது? அதாவது சகையு தன் பாராட்டக்கூடிய அன்பிலும் மற்ற நபரிடத்தில் காட்டக்கூடிய பாசத்திலும் ஒரு குறுகிய வட்டம் மாத்திரம் இருந்தது. இன்னைக்கு பல நேரங்களில் நாமும் கூட அப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? ஒரு குறுகிய கூட்டத்துக்கு மாத்திரம் என் பாசத்தை காமிக்கிறோம், ஒரு குறுகிய கூட்டத்திலே மாத்திரம் என் அன்பை காட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த சகையு அப்படிதான் இருந்தான். அவனை யார் நேசிக்கிறார்களோ, அவனை யார் அவனிடத்தில் செல்கிறார்களோ அவர்களிடத்தில் மாத்திரமே சகையை என்ன செய்வாரா, அன்பை காட்டுவாரா. அப்படிப்பட்ட இந்த சகையை வாழ்ந்து கொண்டிருந்தான். அவனால எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட முடியவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாம் எல்லாரிடத்திலும் அன்பு காட்ட வேண்டும், எல்லாரிடத்திலும் நாம் பாசத்தை காட்ட வேண்டும். ஆனால் இந்த சகையினாலே அப்படிப்பட்ட நிலைமைக்கு அவன் போகவில்லை. அவன் சகையு தான் பாராட்டக்கூடிய இடத்திலும் தன் நண்பரிடத்தில் மாத்திரமே அவன் காட்டக்கூடிய பாசத்திலும் பண்பிலும் ஒரு குறுகிய வட்டம் அவனுக்குள்ள இருந்தது. வட்டம் என்றால் இந்த ஸ்மால் சர்க்கிள், அந்த சர்க்கிளுக்குள்ளவே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். நீங்க எல்லாரும் நேசிக்கக்கூடிய அன்பிலே அவனால் இருக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட சகையுவாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். இரண்டாவது காரியம், இந்த சகையுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்கிற காரியம், பணம் பேர் ஆசையுடர்களாக மக்களை ஏமாற்றி வஞ்சித்து அவர்களுடைய சுய நலத்திற்காக பணத்தை மக்களிடம் ஏமாற்றி
வாங்கிய ஐஸ்வர்யவானான ஒரு குணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. எப்படி இருந்தா, வட்டிக்கு அதிகமாய் பணம் வாங்கி மக்களை ஏமாற்றி, அதாவது 500 ரூபாய் கொடுக்கிற இடத்துல அவன் என்ன செய்வான், 1000 ரூபாய் வாங்குவான். 1000 ரூபாய் வாங்குற இடத்துல, டாக்ஸ் வாங்குற இடத்துல 2000 வாங்குவான். அப்படி என்று சொல்லி மக்களை ஏமாற்றி பண ஆசையை காமித்து மக்களை தன்னுடைய சுயநலத்திற்காக அவன் என்ன செய்வான், மக்களை ஏமாற்றி அவன் வாங்கினது. அதனால்தான் லூக்கா 19ஆம் அதிகாரம் 1ஆம் 2ஆம் வாசிக்கும் போது அவன் எப்படி இருக்க, ஆயக்காரருக்கு தலைவனும் ஐஸ்வரனாய் இருந்தான். எப்படி ஐஸ்வரனாய் இருந்தான்? இப்படிதான் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். மக்களை ஏமாற்றி அவன் பணம் வாங்கின ஒரு மனிதனாய் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சகையு அவன் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற அவன் வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட சில நேரங்கள்ல இன்னைக்கு மனிதன் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்கிறான்னா, இன்னைக்கு எந்த இடத்துல தன்னுடைய ஸ்டேட்டஸ்க்கு அளவுக்கு இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதாவது பணம் உள்ளவனை மாத்திரமே நாடி தேடுகிற மனிதனாய் காணப்படுகிறான். இன்னைக்கு அதாவது கொரோனாவில் சொன்னாங்க, பணம் உள்ளவன் இன்னும் பணக்காரனானா, ஏழை உள்ளவன் இன்னும் ஏழை மாறி போனான். அப்படிதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற சமுதாயம் அப்படிதான் இருக்கின்றது. அப்போ நாம் எல்லாரிடத்திலையும் பழக வேண்டும். இன்னைக்கு ஆண்டவருக்கென்று நான் ஆண்டவர் சமூகத்தில் வரும்போது என்னை தாழ்த்துகிற ஒரு கிறிஸ்துவனா நான் இருக்க வேண்டும். ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது இன்னைக்கு நான் பணமே இருந்தாலும் நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வேதம் சொல்லியிருக்கு, நான் மன தாழ்மையோடு ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். நான் எல்லா சபையில சொல்ற ஒரு காரியம் தான், ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது நான் எப்படி செருப்பு கழட்டி வைக்கிறோனோ அதே போல என் மரியாதையை, என்னுடைய அந்தஸ்தை, என்னுடைய பெருமையை, என்னுடைய பட்டத்தை, என்னுடைய படிப்பை, என்னுடைய ஆஸ்தியை எல்லாவற்றையும் வாசப்படியில வைத்து விட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது நான் ஒரு ஏழ்மை கோலத்தில் ஆண்டவருடைய சமூகத்தில் வரும்போது என்னையே வெறுக்கிற அளவுக்கு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் வர வேண்டும். அதைதான் கர்த்தர் விரும்புகிற தேவனாக இருக்கிறார். ஒரு கதையை சொல்ல ஆசைப்படும், உண்மையாய் நடந்த ஒரு கதை. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு ஊழியக்காரர் ஒரு இடத்துக்கு ஊழியம் செய்ய கடந்து சென்றார். அந்த இடத்துல போய் 3 நாட்கள் ஊழியம் செய்தார். அப்போ அங்கே அந்த ஊழியக்காரருக்கு கார் ஓட்டுவதற்கு ஒரு மனிதனை நியமித்தார்கள். அந்த மனிதனும் கார் ஓட்ட ஆரம்பித்தார். 3 நாட்கள் இந்த பிரசங்கம் பண்ணுவாரு. பிரசங்கம் முடிஞ்ச உடனே அந்த கார் டிரைவர் வேகமா வந்து அந்த பேக் எடுத்துக்கிட்டு அவர் போவார். திருப்பி 2வது நாள் வந்துச்சு, அவர் அதே மாதிரி கார் வந்தோன்னா அவர் ஏறுவார், உட்காருவார், மறுபடியும் பேக் வாங்கிட்டு கொண்டு போய் கொடுக்கும். இப்படி பணிவிடை செய்து கொண்டிருந்தார். இப்ப 3ஆம் நாள் கூடுகை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆராதனையில பேசிட்டு பாஸ்டர் மறுபடியும் செய்றாரு, கார்ல ஏறாரு. அப்படி ஏறும்போது அந்த டிரைவர் சொன்னாரு, பாஸ்டர் இன்னைக்கு எங்க வீட்டுல மதியம் சாப்பிட வாங்கல அப்படின்னு சொல்லி பாஸ்டரை கூப்பிட்டாரு. பாஸ்டர் சொன்னாரு, உங்க பாஸ்டர் அனுமதி கொடுத்தா நான் உங்க வீட்டுக்கு சாப்பிட வரேன் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். பாஸ்டர் எங்க வீட்டுக்கு வந்து ஒரு பிரேயராவது நீங்க பண்ணிட்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி அந்த கார் டிரைவர் மிகவும் கெஞ்சினார். அப்போ அந்த கார் டிரைவர் சரி பாஸ்டர் ஏற்றிக்கிட்டு தன் வீட்டுக்கு போய் கொண்டு இருந்தார். திடீர்னு போகிற வழியில பாஸ்டருக்கு தலைவலி அதிகமாயிருச்சு. இப்போ பாஸ்டர் சொன்னார், பிரதர் இங்க ஏதாவது ஒரு ஸ்ட்ரெப்சில் கிடைச்சா எனக்கு வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இந்த டிரைவர் வேகமா வண்டியை நிறுத்திட்டு அவர் எல்லா கடைக்கு போய் தேடுறாரு, ஸ்ட்ரெப்சில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி. அவர் எல்லா கடை தேடி போக கிடைக்கல. கிடைக்கலன்னு சொல்லிருக்கலாம். அவர் என்ன செஞ்சார், மறுபடியும் தேடுறாரு. எங்கெங்கயோ போய் எல்லா தெருவுலையும் போய் இருக்கிற எல்லா கடையில போய் என்ன செய்யறாரு, ஸ்ட்ரெப்ஸ்ல தேடுறாரு. எல்லாம் தேடின பிறகு கிடைக்காத சூழ்நிலை. சரி பாஸ்டர் சொல்ற, பாஸ்டர் பிரதர் நீங்க பரவாயில்ல, நீங்க ஏன் அலையுறீங்க, எனக்கா ஏன் கஷ்டப்படுறீங்க, வாங்க வெயில் அதிகமா இருக்கு, நீங்க வந்துருக்க நாங்க போயிடலாம், பரவாயில்ல நான் தாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாரு. இந்த வண்டி நேரம் எங்க போச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அபார்ட்மெண்ட்டுக்கு போகுது. அப்போ இவர் நினைக்க சரி யாரையோ கூப்பிட போறாரு, விசாரிக்க போறாருன்னு சொல்லி அவர் அந்த கேட்டு வாசல்ல போய் அந்த காரை நிறுத்துறாரு. கார் நிறுத்தின உடனே கேட்டு தானா திறக்குது. கேட்டு தானா திறந்த உடனே இவர் பாக்குறாரு, அங்க 2 செக்யூரிட்டி, அதாவது லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல 2 கேட் செக்யூரிட்டி இருக்கிறாங்க. வேகமா வந்து இந்த காருக்கு சல்யூட் பண்றாங்க. சரி ஒன்றும் புரியல. சரி கார் நேரம் உள்ள போனது. அந்த அபார்ட்மெண்ட் பார்த்தா பல கோடிக்கு அது அந்த அபார்ட்மெண்ட் இருக்கும். அந்த அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாரு. போனவர் கீழே லிஃப்ட்டை தட்டுறாரு. லிஃப்ட் தட்டினா நேரம் அந்த அபார்ட்மெண்ட்ல ஒரு 3வது மாடியில போய் அந்த லிஃப்ட் தானா ஓபன் ஆறாரு. இவர் போக போக எல்லாம் கதவு தானா ஓபன் ஆகி கொண்டிருக்கு. யாரு, இந்த கார் டிரைவர் போக போக இவர் நினைச்சா சரி யாரையோ பார்க்க நம்ம கூட்டிட்டு போறாரோ, இல்ல யார் இடத்துலயோ பிரேயர் பண்ண நம்ம கூட்டிட்டு போறாரோ சொல்லி இந்த பாஸ்டர் நினைச்சாரு. வீட்டு தானா கதவுலாம் ஓபன் ஆனோட சரி மிகப்பெரிய பிரம்மாண்டமா இருக்கு அந்த வீடு. அப்புறம் அவர் என்ன செய்யறாரு, வீட்டுக்குள்ள போய் உட்காராரு. இந்த
டிரைவரும் பக்கத்துல நிக்கிறாரு. பாஸ்டர் சொல்றாரு, நீங்களும் உட்காருங்களேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அப்போ ஒரு அம்மா வராங்க, குழந்தை வந்து டீ எல்லாம் கொடுக்கறாங்க. பாஸ்டருக்கு மிக அதிர்ச்சி. சாதாரண டிரைவர் வழியா இங்க வந்திருக்கிறாரு, இந்த டிரைவருக்கு இந்த வீட்டுல என்ன வேலை அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அப்போ பிரதர், பாஸ்டர் கேட்கிறாரு அந்த பிரதரை பார்த்து, பிரதர் இது என்ன ஒன்றும் புரியல, இது யாருடைய வீடு அப்படின்னு கேட்கும்போது அவர் சோஃபால உட்கார்ந்து சொல்றாரு, பிரதர் இது எல்லாமே ஆண்டவர் கொடுத்தது, எனக்கு இது எல்லாமே ஆண்டவர் எனக்காக கொடுத்தது, இந்த வசதி எல்லாம் ஆண்டவர் எனக்காக கொடுத்தது. அப்பொழுதுதான் இவருக்கு மிக அதிர்ச்சியை காணப்பட்டது. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது அங்க இருக்கிற மொத்த அபார்ட்மெண்ட்டுக்கு ஓனர் யாருன்னா 3 நாள் ஒரு வேலைக்காரனை போல இந்த பாஸ்டருக்கு வண்டி ஓட்டுனவர். இந்த பாஸ்டர் சொல்றாரு, நான் மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் அல்ல, நான் சாதாரணமான ஒரு ஊழியக்காரன் தான், நான் மிக வசதியானவன் அல்ல, ஆனா எனக்காக உழைத்தவர் ஒரு மிகப்பெரிய வசதியானவர். ஆனா அவர் எனக்காக 3 நாள், அதுவும் ஞாயிற்றுக்கிழமை காலையில அவர் திரிந்த அந்த ஸ்ட்ரெச்சிற்காக அவ்வளவு கஷ்டப்பட்டார், தெரு தெருவா போய். கடைசியாக பாஸ்டர் அந்த பிரதர் சொன்னாரு, பாஸ்டர் இந்த 2 நாள் நீங்க எப்படி பாத்தீங்களோ அதே போல 3ஆவது நாள் நான் உங்களுக்காக நான் தான் கார் ஓட்டுவேன், இந்த 3ஆவது நாள் நீங்க அப்படிதான் நான் பார்க்கணும். இந்த பாஸ்டர் ரொம்ப அதிர்ச்சியானது. இந்த பாஸ்டர் ரொம்ப அதிர்ச்சியாகி போய் கீழே இறங்கினார். இறங்கணும்னு சொன்னாங்க, பாஸ்டர் இதுதான் என்னுடைய அப்பார்ட்மெண்ட், இந்த முழு அப்பார்ட்மெண்ட் என்னுடையது தான். கிட்டத்தட்ட என் இடத்துல 1500 லேபர்ஸ் வேலை செய்யறாங்க. என் இடத்துல இந்த உலகத்திலே இருக்கிற பிரம்மாண்டமான கார், இன்னைக்கு நாம் பார்க்கின்ற பிரம்மாண்டமான கார் எல்லாமே என் வீட்டு அந்த டிரைவருடைய வீட்டுல லைனா நின்று கொண்டிருக்கு. அவருக்கு இந்தியாவில் மாத்திரம் கிட்டத்தட்ட இது உண்மையான கதை 6-7 கம்பெனிகள் அவர் ரன் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன் அந்த அவர் நினைத்திருந்தால் அவர் வீட்டில் இருக்கிற அத்தனை டிரைவர்கள் யாராவது ஒரு டிரைவரை என்ன செஞ்சிருக்கலாம், இந்த ஊழியக்காரருக்கு அனுப்பி வந்திருக்கலாம். ஆனா அவர் என்ன செய்யல, அவரே தானாக கடந்து வந்து அவர் உதவி செய்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இந்த தேசத்தில் எத்தனையோ பரிசுத்தவான்கள், எத்தனையோ விசுவாசிகள், எத்தனையோ எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கிறார்கள். நம்மிடத்துல இருக்காத இந்த அன்பு, நம்மிடத்துல இருக்காத இந்த பண்புகள் சாதாரண ஒரு விசுவாசி இடத்தில் இருக்கும் என்றால், இன்னைக்கு நீங்கள் நானும் எப்படிப்பட்ட கிறிஸ்துவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், இன்னைக்கு எப்படிப்பட்ட கிறிஸ்துவனை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு பல நேரங்களில் பாஸ்டர் இடத்துல பேசுவதற்கு நாம் தயங்குகிறோம், பல நேரங்களில் பாஸ்டரை நம்ம வீட்டுக்கு கூப்பிடுவதற்கு நாம் தயங்குகிறோம், பல நேரங்களில் பாஸ்டருக்கு ஒரு சாப்பாடு கொடுப்பதற்கு நாம் தயங்கி கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக விசுவாசிகள் இருக்கிறார்கள். அது நடுவில் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசியாய் காணப்பட்டார்கள். அப்படிப்பட்ட விசுவாசி ஒருவன் அங்கு இருந்தான். ஊழியக்காரை தாங்குகிற ஒரு விசுவாசியாய் அவன் காணப்பட்டான். அவன் சொன்னது, 2 நாள் என்னை எப்படி பார்த்தீங்களோ அப்படியே 3ஆவது நாள் என்னை பாருங்கன்னு சொல்லி அவர் சொன்ன ஒரு காரியம் இருந்தது. இன்னைக்கு நம்ம இடத்தில் இருக்கிறதை எவ்வளவு என்று சொல்லி இன்னைக்கு நாம் இருப்பது, என்னிடத்தில் இருந்தாலும் இல்லாதவனை போல இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். என்னிடத்துல எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் நான் இல்லாதவனை போல நான் வாழ வேண்டும். அவன் தான் ஒரு உண்மையான கிறிஸ்துவனாய் காணப்படுகின்றான். அப்போ இன்னைக்கு ஒரு சாதாரண விசுவாசியாக, ஒரு உன்னதமான ஒரு விசுவாசியாக அந்த மனிதன் காணப்பட்டான். இன்னைக்கு நாமும் கூட இன்னைக்கு விசுவாச வாழ்க்கையில, என் ஊழியக்கார இடத்துல, சமுதாயத்திலே, சபையில, உறவுகள் நடுவில் இன்னைக்கு நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்படுகின்றேன். பல நேரங்கள் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நீ என்னைக்காவது பாஸ்டர் கூப்பிட்டு, பாஸ்டர் எங்களுக்காக ஜபிங்கன்னு சொல்லி சொல்லியிருக்கோமா? பாஸ்டர் என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வந்து ஜபிங்கன்னு சொல்லி பல நேரங்கள் சொல்லி இருக்கிறோமா? நீ எப்படிப்பட்ட விசுவாசியான வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? நீ எப்படிப்பட்ட ஒரு சபைக்கு வருகிற ஒரு ஆத்மாவாக நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? சிந்திக்க வேண்டும், நாம் யோசித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு குறுகிய வட்டத்துக்குள்ளே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இந்த வட்டத்திலிருந்து நான் வெளியே வர வேண்டும். இந்த எனக்குள்ள இருக்கிற சர்க்கிள் நான் வெளியே வர வேண்டும். ஆண்டவர் விரும்புகிற வாழ்க்கையை நீங்கள் நானும் வாழ வேண்டும். இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பல நேரங்களில் ஆண்டுடைய வார்த்தையை என்னாலே நான் ஏற்றுக்கொண்டு வாழ முடியவில்லை. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது காய்க்கிற மரத்துக்கு தான் கல்லடி வரும். நீ பல நேரங்களில் நீங்க பல நேரங்களில் நாம் இன்னைக்கு ஜெபிக்கும் போது இன்னைக்கு நமக்கு சோதனை வரும். நீ ஆண்டுடைய வார்த்தையை பேசும்போது பல நேரங்கள் நமக்கு சோதனை வரும். இன்னைக்கு அதான் நான் சபையில சொல்லியிருக்கேன். நீங்க அதிகமா நான் ஜெபிக்கும் போது, நீங்க அதிகமா நான் ஆண்டவரை தேடும் பொழுது, ஒருவேளை தரித்திரனா கூட நான் மாறலாம். ஒருவேளை எனக்கு
மக்களுக்கு எந்த வசதிகளும் இல்லாம இருக்கு. நீங்க அநேக புறஜாதி மக்கள் பார்த்து சொல்லுவாங்க, இவங்க சபைக்கு போறாங்களே, இவங்க நல்ல ஐக்கியமா இருக்கிறாங்க, சபையில எல்லாமே கொடுக்கறாங்க, ஆனா இவங்க வாழ்க்கை எப்படி இருக்கு, இவங்க ஏன் ஆண்டவருக்குள்ள இன்னும் வளராம இருக்காங்க, இவங்களுக்கு வசதி வாய்ப்பு இல்லையே, இவங்க பிள்ளைடைய வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சொல்லி பல நேரங்கள் நம்ம சொல்லலாம். ஆனா கர்த்தர் ஒருபோதும் அதை நம்முடைய வாழ்க்கையில ஒருவேளை கொடுக்கிறான்னு சொன்னா அது தீமைக்கு அல்ல, அது நன்மையான ஈவை கர்த்தர் கொடுப்பா. வேதத்துல வசனம் இருக்கு. இன்னைக்கு நம்ம பல நேரங்களில் திராணிக்கு மேலாய் சோதிக்கப்பட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரு, ஒரு நாளும் விட மாட்டார், ஒரு நாள் விட மாட்டார். நான் ஏற்கனவே சபையில சொல்லி இருக்கிறேன், இன்னைக்கு சில நேரங்கள்ல இன்னைக்கு சாதாரணமா நம்ம கிடைக்கிற ஒரு காரியங்கள் அது மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்காது. நாம் கேட்ட உடனே ஒரு காரியம் நமக்கு கிடைக்குதுன்னா அது என்ன கிடைக்காது, சந்தோஷம் இருக்காது. சாதாரணமா நம்ம ஒரு இடத்துல 1000 ரூபாய் கேட்கிறோம்னா, ஒரு காணிக்கையை கேட்கிறோம்னா, அதுக்கு நம்ம கேட்டோம்னா கொடுத்துட்டாங்கன்னா அது சாதாரணமா இருக்கும். ஆனா அதே நேரத்துல பல நாட்கள் நாம் எதிர்பார்த்த காரியங்கள் நம் வாழ்க்கை நடைபெறாமல் நாம் ஜெபித்து பல நாட்கள் காத்திருந்து அந்த காரியத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது அதில் இருக்கிற சந்தோஷமே வித்தியாசமானது. இல்லையா? அதில் இருக்கிற சந்தோஷமே வித்தியாசமானது, அதோட மகிழ்ச்சியே வித்தியாசமானது. அப்போ இந்த சகையுடைய வாழ்க்கை வந்து நீங்கள் நானும் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, ஒரு குறுகிய வட்டத்தில் இருக்கக்கூடாது. பணம் பேர் ஆசிரியர்களை மக்களை ஏமாற்றி அவன் ஐஸ்வரனாய் இருந்த அந்த குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அப்போ இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு குறுகிய வட்டத்திலே நாம் வாழக்கூடாது. மூன்றாவது காரியம், இந்த சகையுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கின்ற ஒரு காரியம், குணத்திலே குறை உள்ள ஒரு மனிதன். மூன்றாவது காரியம் என்னது? சகையும். காரணம், இன்னைக்கு சகையும் சில இடத்துல அந்த போய் இந்த வட்டி காசு கேட்கும் போது அவன் கொடுக்கலன்னு சொன்னா அவங்களை மிகவும் தண்டிப்பாராம், அவங்களை கொலை செய்ய கூட தயங்க மாட்டார், அவங்களை மிக கஷ்டப்படுத்துவாராம். காரணம் அவனுக்குள்ள இருக்கிற அப்படிப்பட்ட ஒரு குணம். அப்போ இந்த மூன்றாவது காரியம், இந்த சகையுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற என்ன காரியம் சொன்னா, சகையும் குணத்திலே குறைவுள்ள ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்போ இன்னைக்கு நாம் என்ன செய்யணும், இன்னைக்கு என் வாழ்க்கை குணத்திலே நான் குறைவுள்ள மனிதனாய் காணப்படுறேன்னா இன்னைக்கு இப்படிப்பட்ட காரியத்தை ஆண்டவரே நீங்க இந்த நாள்ல மாற்ற வேண்டும் என்று சொல்லி நீங்க நாம் சொல்ல வேண்டும். நீங்க இந்த இடத்துல மாற்றுங்க. ஒரு உண்மையாய் ஆப்பிரிக்கா தேசத்திலே நடந்த ஒரு சம்பவத்தை சொல்லி நான் நிறைவு செய்ய நான் ஆசைப்படுகின்றேன். அதாவது என்னன்னா, ஆப்பிரிக்காவில் ஒரு ட்ரைப், அதாவது ஒரு ஆதிவாசி மக்களுக்கு தலைவனாய் இருந்த ஒரு மனிதன், அவரிடத்துல மிக லேபர்ஸ் வேலை செய்வாங்க. அவர் ஒரு 10 காட்டு நாய்கள் வளர்த்து கொண்டிருந்தார். மிக மோசமான கொடூரமான நாய்களை வளர்த்து கொண்டிருந்தார். அப்படி வளர்க்கும் போது ஒரு நாள் என்ன ஆச்சு, அவருடைய கூட வேலை செய்கிற ஒரு லேபர் செஞ்சாரு, அவருக்கு விரோதமா ஏதோ ஒரு வார்த்தை பேசிட்டாரு. அப்படி பேசின உடனே, அதாவது 10 வருஷமா அவர் வேலை செஞ்ச ஒரு லேபர், அவர் பேசின உடனே அவரை ஒரு தண்டனை கொடுத்தாங்க. என்ன தண்டனை? அந்த காட்டு நாய்களுக்கு நடுவே இந்த தூக்கி என்ன செய்யுங்க, போடுங்க, இந்த காட்டு நாய்க்கு இரையாக அவனை போட்டு விடுங்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுக்கிறார். அப்படி கொடுத்த உடனே அவங்க ராஜா கேட்கிறார் அந்த மனிதனை பார்த்து, உன்னுடைய கடைசி ஆசை என்ன அப்படின்னு கேட்ட உடனே அவன் சொல்லுகிறான், என்ன சொல்லுகிறான்னா, என் கடைசி ஆசை இந்த காட்டு நாய்களுக்கு நான் 10 நாள் சேவை செய்ய வேண்டும், இந்த காட்டு நாய்களுக்கு நான் 10 நாள் சேவை செய்ய வேண்டும் என்று சொன்னேன். சரி போ, இந்த காட்டு நாய் எடுத்து உன்னால நெருங்க முடியாதே, நீ எப்படி சேவை செய்வாய், எப்படியே போ, எப்படி இரையாக நீ போய்கொள்ள சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். இவனும் என்ன செய்தான், ஒவ்வொரு நாளும் போய் அந்த காட்டு நாய்களுக்கு 10 நாள் சேவை செய்தான். முதல் நாள் போனா அந்த நாய்களுக்கு பிஸ்கட்டை கொடுத்தான், 2 நாள் போய் அந்த மாமிசத்தை கொடுத்தான், 3ஆவது நாள் போய் அந்த நாய்களை நேசிக்க ஆரம்பித்தான். இப்படி 5, 6, 7, 8ஆம் நாள் ஆனது. 10 நாட்கள் நாய்களுக்கோடு அவன் பழக ஆரம்பித்தான். பழகின உடனே 11ஆம் நாள் ராஜா வந்தாரு. வந்த உடனே இந்த அந்த லேபர்ஸை பார்த்து சொன்னார், இவனை தூக்கி எங்க போடுங்க, காட்டு நாய்களுக்கு நடுவில் போடுங்க சொன்ன உடனே அவனை தூக்கி காட்டு நாய்களுக்கு நடுவே போட்டாங்க. ராஜா நினைத்தால் கொஞ்ச நேரத்தில் நாய்கள் என்னை சாப்பிட்டு விடும் என்று சொல்லி அந்த காட்டுக்குள்ள போட்ட உடனே அந்த 10 நாய் வேகமாய் போய் அந்த மனிதனுடைய காலுக்கடியிலே படுத்து கொண்டது. இந்த ராஜாவுக்கு மிக அதிர்ச்சி, இது எல்லாம் சாப்பிட நினைச்சு எப்படி அதிர்ச்சியம் நடந்துச்சு, நாய்கள் ஒன்றுமே பண்ணலன்னு சொன்ன உடனே அவன் பாதத்தின் நடுவில் போய் இந்த நாய்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டது. அப்பொழுது அந்த அந்த மனிதன் சொன்னா, என்ன சொன்னா, 10 வருஷம் உனக்கென்று நான் ஊழியம் செய்திருக்கிறேன், 10 வருஷம் வீட்டுல வேலை செஞ்சிருக்கிறேன், ஒரு நாயை போல நான் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனா ஒரு நிமிஷத்துல நான் செய்த சின்ன தவறுக்கென்று என்னை நாய்களுக்கு என மரணத்துக்குள்ள நீ கொண்டு போனாயே. நான் அந்த நாய்களுக்கு 10 நாட்கள் மாத்திரம்தான் நான் வேலை செய்தேன். ஆனா அது என்னிடத்தில் அன்பு காட்டினது, அது என்னிடத்தில் நன்றியுடனாய் இருந்தது. அப்போ இன்னைக்கு நாம் சில நேரங்களில் பார்க்கும் போது இன்னைக்கு நாம் பல நேரங்களில்
இன்னைக்கு ஒரு குறுகிய வட்டத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், குணத்திலே குறைவிலாக இருக்கிறோம். இன்னைக்கு மற்றவர்களை அடிமைப்படுத்துகிற ஒரு சூழ்நிலை பார்க்கின்றோம். இன்னைக்கு 2 பவுன் செயின் போட்டாவே இன்னைக்கு பல நேரங்கள்ல பட்டனை கலட்டி திருக்கின்ற அளவுக்கு இன்னைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு உலகத்தில் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே பார்க்கும்போது அவன் என்ன செய்கிறான் என்றால், அந்த நாய்கள் ஒன்றுமே பண்ணவில்லை. அந்த ராஜாவுக்கு ஒரு உணர்வை அவன் கொடுத்தான். அந்த ஒரு உணர்வை அவன் கொடுத்தான் என்று சொல்லி பார்க்கட்டும். சமூகத்தில் அவன் என்ன செய்தான, அந்த இடத்துல அவன் நாய்கள் ஒன்றுமே செய்யவில்லை. அந்த இடத்துல நாய்கள் அவனை கடிக்கவும் இல்லை, சாப்பிடவும் இல்லை. நாய்கள் அவனுக்கு நன்றியுள்ள காணப்படுது. காரணம், அவன் 10 நாட்கள் ராஜாவுக்கு 10 வருஷம் உழைப்பால் அவன் உழைந்தான். ஆனால் என் ராஜா இரக்கம் காட்டவில்லை. ஆனால் 10 நாட்கள் நாய்களுக்கு உழைத்தான். நாய்கள் அவனுக்கு இரக்கம் காட்டினது. இன்னைக்கு நாம் எப்படிப்பட்ட ஒரு கிறிஸ்துவை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? ஒருவேளை நான் குணத்திலே குறைவுள்ள ஒரு மனிதனாக இருக்கிறேனா? இன்னைக்கு மற்றவர்களுக்கு நான் செய்கிற காரியங்கள், ஒருவேளை மற்றவர்கள் இன்னைக்கு பல நேரங்கள் குடும்பத்திலோ சமுதாயத்திலோ இன்னைக்கு நமக்கு விரோதமா இருக்கலாம். இன்னைக்கு நம்ம மன்னிக்கிற குணத்திலே இல்லாத ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். ஆனா இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, எனக்கு என் குணம் மாற வேண்டும், என் குணம் மாற வேண்டும். சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இப்படிப்பட்ட சகையு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நடந்தது. என்ன மாற்றம்? சகையை மாறுவதற்கு அவன் வகை தேடினான். சீக்கிரமா சொல்லி முடிச்சது 5 நிமிஷத்துல. சகையை மாறுவதற்கு வகை தேடினான். என்ன செஞ்சான்? அந்த அதிகாரத்தை வாசித்து பார்க்கும்போது, இயேசு அந்த வழியாய் வருகிறான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே சகையை வேகமாய் போய் எங்கே ஏறினா? மரத்துக்கு மேலே ஏறினா. காரணம், சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் மிக குள்ளமான மனிதன், மிக குள்ளமான மனிதன். ஜனக்கூட்டத்தில் அவனால் எப்படி பார்க்க முடியாது இயேசு வருகிறது. அப்ப அவன் என்ன செஞ்சான்? இயேசுவை பார்க்க வேண்டும் என்ற ஜனக்கூட்டத்திலே நான் வேகமாக போய் மரத்து மேலே ஏறி உட்கார்ந்தான், இந்த இயேசுவை பார்க்க முடியும் என்று சொல்லி அவன் மரத்து மேலே ஏறி பார்த்தான். முதல் காரியம், அவன் வாழ்க்கையில் மனமாற்றம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இயேசுவை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க வகை தேடினான். இயேசுவை பார்க்க வகை தேடின பொழுது அவன் வாழ்க்கையில் 2 தடை வந்தது. என்ன தடை? முதலாவது தடை, அவன் குள்ளனானபடியா. அவன் மிக வயதான ஒரு மனிதன், அவன் மிக குள்ளமான மனிதனால இயேசுவை பார்க்க அவன் முடியவில்லை. இரண்டாவது காரியம், ஜனக்கூட்டம் அதிகமாக இருந்ததினால் இயேசுவை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை. அதனால மரத்து மேலே ஏறினான். ஆனால் சகை என்ன செய்தான்? அந்த 2 தடைகளை உடைத்து அவன் மரத்து மேலே ஏறினான். காரணம், ஆயக்காரருக்கு தலைவனாய் இருந்த மனிதன், மிகப்பெரிய ஐஸ்வர்யனானவன், இயேசுவை பார்க்க அவன் மரத்து மேலே ஏறினான். இயேசு சகை என்ன செய்தார் என்று பார்க்கும்போது, இயேசு வருகிற வழியிலே அவன் ஓடினான். இயேசுவை பார்க்க நான் ஆர்வப்பட வேண்டும், அவனுடைய சமூகத்தில் வருவதற்கு நான் உற்சாகப்பட வேண்டும். The physical disability did not stop Zachariah. அதாவது அவனுடைய அந்த பிசிக்கல் டிசபிலிட்டி, அந்த அவனுடைய இயற்கையான அந்த குறைபாடு சகையை நிறுத்தவில்லை. இன்னைக்கு பல நேரங்களில் இன்னைக்கு சின்ன ஒரு தலைவலி வந்தாலோ, சின்ன ஒரு பலவீனம் வந்தாலோ, நீங்க ஆண்டவரை பார்ப்பதற்கு நாம் சில நேரத்தில் விலகி போகிறோம். ஆனா சகையோ அவனுடைய பெரிய பிரச்சனை என்னது? அவன் மிக குள்ளமான மனிதன். ஆனா அந்த பிசிக்கல் டிசபிலிட்டி சகையை ஸ்டாப் பண்ணல. ஆண்டவரை பார்க்க அவன் வகை தேடின ஒரு மனிதனாய் காரணப்பட்டார். காட்டத்தி மரம் என்பது ஒரு சாதாரணமான மரம் அல்ல, அது மிக உயர்ந்த ஒரு மரமாய் காணப்படும். அப்படிப்பட்ட மரத்திலே இந்த சகையை ஏறினான். சகை யாரு சொல்லி பார்க்கும்போது the chief collector, இன்னொரு பேர் சகை சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது IRS, அதாவது இன்டர்னல் ரெவென்யூ ஏஜென்ட் ஆபீசர் என்று சொல்லி அவர் சொல்லுவார்கள். அது மாத்திரமல்ல, சகை யார் என்றால் கஸ்டம் ஆபீசர். அதாவது அந்த எரிவோவில் இந்த பிராக்ரன்ஸ் எல்லாம் வரும் பார்த்தீங்களா, சென்ட் பொருள், வாசனை பொருள், அந்த பொருளை என்ன செய்வானா இவன் தான் டெஸ்ட் பண்ணி தேசத்துக்கு முழுவதுக்கும் அனுப்புவானா. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய போஸ்ட்ல இருந்த, மிகப்பெரிய அத்தாரிட்டியில இருந்த சகையோ வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு இழந்தான். என்ன இழந்தான் சொல்லி பார்க்கும்போது, தன்னுடைய நேரத்தை இழந்தான், தன்னுடைய மரியாதத்தை இழந்தான், தன்னுடைய சுதந்திரத்தை இழந்தான், தன்னுடைய ஆஸ்தியை இழந்தான். ஏன்? அவனுக்குள்ள இருந்து ஒரு வட்டம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த நண்பர் கூட்டத்தை அவன் இழந்து போனான். இன்னைக்கு ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் empty yourself, take your cross and follow the Christ. இன்னைக்கு நான் ஆண்டவரை பின்பற்ற வேண்டும் என்றால் என்னையே நான் வெறுக்க வேண்டும், தன் சிலுவை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை பின்னாக செல்ல வேண்டும். சகையோ ஆண்டவருக்கென்று தன்னுடைய எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை காணப்பட்டது. இன்னைக்கு ஒருவேளை வாழ்க்கை ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளாக இருக்கலாம். ஒருவேளை நான் குணத்திலே குறைவுள்ள ஒரு மனிதனாய் காண
காணப்படுகிறான். ஒருவேளை நான் பண ஆசையினால நீ மனிதர்களை ஏமாற்றுகிற ஒரு கிறிஸ்துவனாய் கூட இருக்கலாம். நீ ஆண்டவருடைய சமூகத்திலே ஒரு தீர்மானத்தோடு நாம் கடந்து செல்ல வேண்டும். ஆண்டவருடைய சகையை போல ஒரு மாற்றத்தை கொடுங்க. ஒருவேளை கேட்கல, இதெல்லாம் செய்த சகையுக்கு ஆண்டவர் என்ன செஞ்சாரு? 10ஆம் வசனம் சொல்லுது, சகையின் வீட்டுக்கு ஆண்டவர் போனார். இனி ஏன் ஆண்டவர் என் வீட்டுக்கு வருதில்லை தெரியுமா? என் வாழ்க்கையில மனமாற்றம் இல்லை. இனி பல நேரங்கள் என் ஜபத்துக்கு ஏன் பதில் எனக்கு தெரியுமா? ஆண்டவருக்கு என்று நான் நேரத்தை முக்கியத்துவம் கொடுக்கிறது இல்லை. இன்னைக்கு நான் ஆண்டவர் நேசித்தால்தான் ஆண்டவர் என் ஜபத்துக்கு பதில் கொடுப்பார். சகையுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது ஆண்டவர் அவன் வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போன உடனே வேதம் சொல்லுகிறது, அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. அந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. நல்லா யோசித்து பாருங்க, எந்த மனிதனுக்குள்ள ஆண்டவர் இருக்கிறாரோ அவன் வாழ்க்கையில மனமாற்றம் வரும். அப்போ சகையுடைய வாழ்க்கையில ஆண்டவர் போன உடனே மோசேயுடைய லாபடி ஒருவன் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் இரட்டதனையாய் கொடுக்க வேண்டும். ஆனால் நீங்க என்ன செய்கின்றான்? இங்க பார்க்கும்போது அவன் 4 தனையாக, அதாவது வாங்கினது அல்லாமல் 4 தனையாய் அவன் திரும்பி கொடுக்கிறேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணுங்க. ஆண்டவர் சொல்லவே இல்லை நீ அநியாயமா வாங்கி இருக்கிற, நீ கொடுக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லல. ஆண்டவர் எனக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை உருவாக்குவார். எனக்குள்ள ஆண்டவர் வரும் பொழுது ஆண்டவர் மாற்றத்தை உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, சகையை போல நான் முக்கியமான நபராய் இல்லாம இருக்கலாம். ஆனா எல்லாராலும் நன்கு அறியப்பட்ட மனிதனாய் நான் மாற வேண்டும். எல்லாராலும் ஆண்டவராலே நன்கு அறியப்பட்ட ஒரு மனிதனாய் மாற வேண்டும். சமுதாயத்துல நல்ல ஒரு அந்தஸ்துல நான் இருக்க வேண்டும் என்றார், சமூக குடும்பத்திலே நல்ல ஒரு மனிதனாய் இருக்க வேண்டும் என்றார், சபையில நல்ல ஒரு விசுவாசியா இருக்க வேண்டும் என்றார். என் குணத்தில் குறைவுள்ள மனிதனாய் இருக்கக்கூடாது. நான் பண ஆசை உள்ள மனிதனாய் இருக்கக்கூடாது. என் வாழ்க்கையில குறுகிய வட்டம் இருக்கக்கூடாது. இப்படிப்பட்ட காரியங்களை நான் மாற்றி வாழும் பொழுது கர்த்தர் வாழ்க்கையை ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவஜனமே, ஆண்டவருக்கு என்று உண்மையாய் வாழணும். சகையை போல ஒருவேளை நான் வாழ்க்கை இருக்கலாம், ஆனா மனம் திரும்பி ஆண்டவருக்கு என்று வாழ்க்கை வாழும் பொழுது கர்த்தர் நம்மையும் நம்ம குடும்பத்தையும் நம்ம சமுதாயத்தையும் நம்ம உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நாமே இந்த வார்த்தையை நமக்கென்று ஆசீர்வாதமாய் மாற்றுவாராக. ஆமென்.